ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம வந்து எதை பார்த்து எந்த கட்டத்தில் எந்த கிரகம்னு எழுதுகிறோன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுகிறோம். ஸோ எவ்ரி இயர் மேஷ சங்கராந்தி ஆகிறப்போ நம்ம வந்து ரீஜனல் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதை பார்த்து எழுதுகிறோன்னா பஞ்சாங்கம்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக்கில் அந்த வருஷம் ஃபுல்லாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக எழுதியிருக்கும். ஸோ அந்த புக்கு தான் வந்து பஞ்சாங்கம். ஸோ ஒவ்வொரு கேல்குலேஷன் மெத்தட்லேயும் சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவோட ரூல்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் அந்த புக்கே நிறையா பேர் பப்ளிஷ் பண்ணுறா. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் பஞ்சாங்கம்ஸ் இருக்குது. பஞ்சாங்கம் ஒரு புக்கு. ஸோ பஞ்ச அங்கம் அப்படின்னா பஞ்சாங்கம் ஆக்சுவலாக அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த 5 இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஒரு நாளோடைய அந்த 5 இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷனும் இம்பார்ட்டண்ட் கேல்குலேஷன்ஸு. ஸோ அதனால் இந்த 5 இம்பார்ட்டண்ட் இந்த 5 இன்ஃபர்மேஷனும் ஒரு நாளை பற்றியான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கிறதுனால அந்த புக்கை வந்து பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். எல்லா கிரகத்தோடைய மூவ்மெண்ட்டு எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கன்ற புக்கில் கண்டிப்பாக இருக்கும்.